வணக்கம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டோமோ அதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் போன வாரம் என்ன கேள்வி கேட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கிளிப்பு தான் காமிச்சேன். இந்த கிளிப்பு காமிச்சிட்டு இந்த இடத்துல என்ன டைலாக் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதுக்குண்டான பதில் என்னென்னா, இந்த நாள் உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது இந்த ஒரு லைன் தான் நான் கேட்டிருந்தேன். பட் அது பெரிய டைலாக்கு, ஒரு பெரிய ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி, ஒரு சபதம் எடுக்கிற மாதிரி ஒரு டைலாக் அது. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சகோதரி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. படம் அண்ணாமலை, வசனம் அண்ணாமலை நண்பனை இதுவரை பார்த்துருப்பேன், இனிமேல் அண்ணாமலைங்கிற எதிரியை பார்க்க போகிறேன். இந்த நாள் உன் காலண்டரில் குறித்து வச்சிரு. உன்னை விட பணம் அந்தஸ்து பல அடுக்குமாடி வீடுகள்லாம் கட்டி உன்னை நடுத்தருவுக்கு கொண்டு வரல. என் பெயர் அண்ணாமலை இல்லடா. டைலாக் சரிதானே சகோதரி? மைக்கேல்ங்கிற பெயர் நான் வாழ வைப்பேன் படத்தில் தலைவர் பெயர் மைக்கேல் டிசோசா. எஸ், தென்கோடியிலிருந்து தலைவனின் ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். நான் வாழ வைப்பேன் படத்தில் கரெக்டு மைக்கேல் டிசோசா. நான் போன இதில் சொல்லியிருந்தேன், மைக்கேல் எதுலேயுமே வரலன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதை சொல்லியிருக்காங்க. நான் வாழ வைப்பேன் படத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைலாக், அந்த சீனில் வரக்கூடிய ஃபுல் டைலாக்குமே சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வார்த்தைகள் மாறி மாறி வந்திருக்கு. அதனால டைலாக் கரெக்டு தான். அடுத்தது நம்ம பிரபாகரன் சார் என்ன சொல்லியிருக்காங்க, வணக்கம் சிஸ்டர், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அண்ணாமலை டைலாக். போகிறதுக்கு முன்னால் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இன்னைக்கு பணம் பேர் அந்தஸ்து இருக்குங்கிற திமிரில் என் வீட்டை அடித்து என்னை நடுத்தருவுக்கு கொண்டு எனக்குள்ளே தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனாக தான் பார்த்துருப்ப, இனிமே அண்ணாமலையை விரோதியாக பார்க்க போகிற. இந்த நாள் உன் காலண்டரில் குளிச்சு வச்சுக்கோ. இன்னையிலேருந்து உன் அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. உனக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிருச்சு. சிவாஜி சார் வசனம்னா ஞாபகம் வர்றது வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் தான். அது மாதிரி ரஜினி சார் வசனம்னா ஞாபகம் வருது அண்ணாமலை படம் தான். இந்த வசனம் தான் சரிதானா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு. ஃபுல்லாக எல்லா டைலாக்குமே கரெக்டாக எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சுந்தரராஜன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட இந்த நாள் உன்னுடைய கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ. இன்னையிலிருந்து உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான அந்த இடத்துல வரக்கூடிய சரியான டைலாக் அதுதான். துரை சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படம் அண்ணாமலை, நான் கன்னத்தில் தான் அடித்தேன், நானா நீ என் வாழ்க்கையில் அடிச்சிட்டியடா. அசோக், என்ன நீ நண்பனாக பார்த்துருக்க, இனிமேல் தான் எதிரியாக பார்க்க போகிற அப்படின்ற ஒரு டைலாக். அது இந்த டைலாக் வர்றதுக்கு முன்னாடி இந்த டைலாக் வரும். அதை நான் கேட்டேன் இல்லையா, அந்த டைலாக் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் இது வரும். நான் கன்னத்தில் அடித்தேன், அதுக்காக நீ இந்த மாதிரி என் வாழ்க்கையிலேயே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறமா இந்த சபதம் எடுக்கிற அந்த டைலாக்லாம் வரும். அடுத்தது வணக்கம் சகோதரி, நீங்கள் ஒளிபரப்பு செய்த படக்காட்சி அண்ணாமலை என்ற படத்தில் வந்தது. தலைவர் பெயர் அண்ணாமலை, தலைவர் சொன்ன அந்த டைலாக், அசோக் இது வரைக்கும் அண்ணாமலை நண்பனாக தான் பார்த்துருக்க, இனிமேல் எதிரியாக பார்க்க போகிற. இந்த நாள் உன் காலண்டரில் குறித்து வச்சுக்கோ. இன்னிலேருந்து ஒரு அழிவு காலம் ஆரம்பம் என்று தலைவர் சொல்வார், சரிதானே சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு, ரொம்ப கரெக்டு தான். அண்ட் இன்னொன்று சுந்தரராஜன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, படத்தோட பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட இந்த நாள் உன்னுடைய டைரியில் குறித்து வச்சுக்கோ. இன்னையிலிருந்து உன் அழிவு காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. சேதுகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை, அசோக் இந்த நாள் உன் டைரியில், அதாவது டைலாக்கை கூட கம்ப்ளீட் பண்ண, இந்த நாள் உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ. கரெக்டாக நான் இந்த லைன் தான் கேட்டேன். அதாவது இந்த நாள் உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ அப்படிங்கிறத தான் அந்த கையை நீட்டி பேசுவார். அந்த கரெக்டாக நான் காமிச்சேன், அந்த கிளிப் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இதுதான் வரும். ஸோ கரெக்டாக அந்த ஒரு லைன் தான் நான் கேட்டேன். ஸோ எல்லாருமே எல்லா அந்த டைலாக் ஃபுல் டைலாக்குமே எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. அடுத்தது அஸ்கர் வாசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை மூவி டைலாக், அசோக் இந்த நாள் உன்னுடைய கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ. நீ எப்போ என் வீட்டை எடுத்து நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தையோ அதே மாதிரி உன் வீட்டை எடுத்து உன்னை நடுத்தெருவுக்கு
கொண்டு வந்து உன் பேர் புகழ் அந்தஸ்து திமிர அடக்கி உன் உன்னை விட பெரிய ஆளாகி பணம் பேர் புகழ் சம்பாதித்து காட்டலை என் பேர் அண்ணாமலை இல்லைடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு தான். ஓகே, அதில் வர டைலாக்கெல்லாம் வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து சொல்லியிருக்கீங்க. ஓகே, அடுத்து வந்து ரஜினி மலேஸ்வரர் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சகோதரி அண்ணாமலை படத்தில் வரும் இன்னொரு டைலாக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஏதோ பெருசாக கணக்குன்னு பேசுகிறாங்க, இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, ஏழை போடுறது நாள் கணக்கு, பணக்காரங்க போடுறது பணக்கணக்கு, அரசியல்வாதிகள் போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது நியாய கணக்கு, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும், எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுவண்டியா அப்படின்னு சொல்லுவார். அது கரெக்டா, எடுவண்டியா அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த கிராஸ் ஆகி போகும்போது சொல்லக்கூடிய ஒரு டைலாக் இது எப்படி இருக்குது சகோதரி அப்படின்னா கரெக்டு தான். அது அந்த டைலாக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ராதாரவி அவர்கள் வந்து அதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, கூட்டி கழிச்சுப்பாரு கணக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற டைலாக் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து இவர் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து திருப்பி அவர் டைலாக்கே திருப்பி சொல்கிற மாதிரி இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோவே தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை படத்தில் வரக்கூடிய அந்த டைலாக். நான் கரெக்டாக கேட்டது வந்து அவர் கையை நீட்டிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பேசக்கூடிய டைலாக் என்ன அப்படின்னு கேட்டால், அதில் வந்து காலண்டரில் குறித்து வச்சுக்கோ அப்படிங்கிற அந்த டைலாக் தான் கரெக்டாக அந்த இடத்துல வரும். அண்ட் ஓகே, எல்லாருமே வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னும் சில கமெண்ட்ஸ் வந்தது, அதையும் பார்த்துடலாம். இவர் வந்து ரவி சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் கடவுள் ரஜினி அவர்கள் பல்லாண்டு காலம் நீடுழி வாழ்க வாழ்கவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து நம்மளுடைய தலைவருக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் கணேசன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஹார்ட் அனுப்பியிருக்காங்க. யாருக்கு, என்னுடைய வீடியோவுக்கா இல்லை தலைவருக்கான்னு தெரியல. ஸோ யாருக்கு அனுப்புனாலும் சரி, அக்செப்டட். ஓகே. அண்டு அயோப் கான் அவர்கள் வந்து தாயே நீ வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை அனுப்பியிருக்காங்கன்னு. ஓகே, தேங்க்யூ, எனிவே தேங்க்யூ. அண்ட் பிரபாகர் சார் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கேட்க போகிறேன், கடைசியில் கேட்குறேன். ஓகேவா? அடுத்ததாக ரஜினி மல்லீஸ்வரன் சார் வந்து தலைவர் வேட்டையின் படத்தில் மனசில்லாயோ பாடல் மிகவும் அருமை தலைவர் ஆட்டம் செம்ம மாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. செமையாக இருந்ததுங்க. நானும் பார்த்தேன், திருப்பி எத்தனை தடவை பார்த்தாலும் சொல்லிக்கலங்க. அதாவது சுந்தரராஜன் சார் அதான் சொல்லியிருக்காங்க, மனசில்லாயோ சிங்கிள் சாங் வந்து ரிலீஸ்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் திருப்பி பார்க்குறா. அந்த எனக்கு வந்து சலிக்கவே இல்லை. ஆறுக்கு 2 வெட்டிக்கடா நெத்தியில் ஒட்டிக்கடா அந்த சாங் திருப்பி அந்த லைன் தான் வந்து எனக்கு வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதோ ரேப் சாங் மாதிரி கடன்னு ஓடுது லைன்லாம். ஸோ நல்லா இருந்தது. அண்ட் மஞ்சு வாரியர் அவர்கள் கூட நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரக்ஷனும் மஞ்சு வாரியர் அவர்களும் வந்துட்டு தலைவருக்கு இந்த பக்கமாக அந்த பக்கம் நின்று ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப் வந்தது. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. செமையாக இருந்ததுங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கலை. அந்த அளவுக்கு வந்து திரும்ப போட்டு அந்த சாங்கை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டு தான் இருக்குது. சாங் ரிலீஸ் ஆனோன்னு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பவே நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால நம்ம இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஸோ என்னப்பா இப்படி பாட்டு போட்டிருக்காங்க, இது நல்லா இல்லை, அது இப்படி அதனால நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. பட் என்னை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, செம்ம மாசா இருக்குது சாங்கு கேட்ட வந்து ஒரு தடவையோட நிறுத்த முடியல. திரும்ப கேட்கணும். அந்த லைன் வந்து மனப்பாடம் பண்ணணும். ஆறுக்கு 2 வெட்டிக்கடா நெத்தியில் ஒட்டிக்கடா அந்த லைன் தான் வந்து எனக்கு திருப்பி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ரேப் சாங் மாதிரி. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. லிரிக்ஸும் நல்லா தான் இருந்தது. நிறைய வந்து தத்துவத்தை சொல்லக்கூடிய லிரிக்ஸாக இருந்தது. ஸோ எத்தனை பேர் அந்த லிரிக்ஸ் எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. கவனிச்சு பாருங்கள். எல்லாமே வந்து தத்துவத்தை சொல்லக்கூடிய லிரிக்ஸாக தான் இருக்குது. அண்ட் வந்து சில படங்கள் வந்து நான் எடுத்துகிட்டு வந்த மீம்ஸு, அந்த பாட்டு சம்மந்தமாக வந்த மீம்ஸ் தான். இது வந்து என்னென்னா, நம்மளுடைய முத்து படத்தில் இருக்கக்கூடிய அந்த சீனும் இப்போ இருக்கக்கூடிய அந்த வேட்டையின் படத்தில் வரக்கூடிய அந்த சீனையும் வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இளமை இனிமேல் போகாது அடமுதுமை எனக்கு வாராது. அந்த முத்து படத்தில் வரல, இளமை இனிமேல் போகாது அடமுதுமை எனக்கு வாராது, அந்த சாங்கில் இருக்க லைன் போட்டிருக்காங்க.
சரி ஓகே. அடுத்தது வந்து இந்த மீம்ல தான் உலகமே கொண்டாடும் ஒரே திருவிழா நாள் தலைவர் படம் வெளிவரும் நாள் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கரெக்டு தான். உலகத்துல நிறைய இடத்துல வந்து அதை கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்க தலைவரை கொண்டாடுறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். சிலருக்கு வந்து அது வந்து எரியதான் செய்யும், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது தலைவர் லெவலை தாண்டி மேலே போயிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து அடுத்தது வந்து இதுதான், எவன் வேண்டுமானாலும் ஸ்டைல் பண்ணலாம் ஆனால் ஒரிஜினல் இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மையிலே அதுதான். அதாவது நேச்சுரலாகவே இவருக்கு இருக்குல்ல. ஸ்டார்டிங்கில் இவர் வந்து அந்த கண்ணாடியை சுற்றி போடுற அந்த ஸ்டைல் வந்து இது வரைக்கும் யாருமே பெர்ஃபெக்டாக பண்ணி நான் பார்த்தது கிடையாது. இன்னை வரைக்கும் அவர் அந்த ஸ்டைலை பண்ணிகிட்டு இருக்காரு. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, யாருமே அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒழுங்காக வந்து அந்த கண்ணாடியை சுற்றி இப்படி போடுறது வந்து கரெக்டாக போடுறதா எனக்கு தெரியல. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா. நிறைய வந்து கண்ணாடியை வச்சு இவர் வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பித்தோன்னே இப்போ இருக்கக்கூடிய நிறைய வந்து நடிகர்கள்லாம் வந்து கண்ணாடியை வந்து போடுறது, கலட்டுறது, அதை ஒரு டிசைனாக எடுத்து போடுறது, அப்படியெல்லாம் வந்து இந்த ஸ்டைல் வரலன்னா வேறு ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவரை வச்சே காப்பி அடித்து நிறைய ஸ்டைல்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரிஜினல் தானே, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் அந்த ஸ்டைல் வந்து மாறவே இல்லை பாருங்களேன். இத்தனை வயசானால் கூட அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, அந்த ஸ்டைலாக பண்ணுறது, இந்த விஷயங்களெல்லாம் மாறாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப பிளஸ்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் அமையும் என்னை பொறுத்தளவுக்கு. அந்த மாதிரி வந்து தலைவர் வந்து ரொம்ப பிளஸ்டு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு சூப்பராக ஒரு பிக்சர். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோதான் அழகாக காமிப்பீங்க தலைவரை. தலைவருக்கு கண்ணு பற்ற போதியா, ஏயா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே அவருக்கு வந்து திருஷ்டி அதிகம், அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் காமிச்சா வந்து நானே கண்ணு வச்சிருவேன். அந்த மாதிரி வந்து இவ்வளோ அழகாலாம் காமிக்கக்கூடாதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டில்ஸ் அண்ட் மனசிலாயோ சாங் வந்து செம்ம ஹிட்டாக இருக்குது. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திரும்ப நானே எத்தனை வாட்டி கேட்டேனே தெரில, கவுண்ட்லெஸ் நிறைய வாட்டி கேட்டேன். ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்களும் கேட்டுகிட்டே இருங்க. அண்ட் கூடி சீக்கிரம் ஆடியோ லான்ச் வேறு வரப்போகுது. ஸோ ஆடியோ லான்ச்சோட ஸ்பீச் வந்ததுக்கப்புறமா நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, இதுதான் விக்கி, அதாவது பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல்லேருந்து வந்து பெரிய லெவலில் வந்து அவங்க ரீச் ஆகிருக்காங்க. விக்கி அப்படிங்கிறவங்க நடிகராக ஆகியிருக்காங்க, நிறைய படங்களும் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய தலைவரை பற்றி 50 மணி நேரம் கண்டினியூஸாக தலைவர் பற்றி மட்டுமே ஒரு மேடையில் பேசி அது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. நான் போன வீடியோவில் சொன்னேன்ல, நம்ம வேட்டையன் படம் வருது, நம்ம ரசிகர்களாக சேர்ந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்பா அப்படின்னு வந்து நான் சொன்னேன்ல. அது மாதிரி வந்துட்டு இவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இதை பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யாருக்கும் அது மாதிரி எந்த நடிகருக்குமே அது மாதிரி நடந்ததா எனக்கு தெரியல. 50 மணி நேரம் ஒரு நடிகரை பற்றி ஒரு மேடையில் பேசி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரசிகருக்கு தோணி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நடிகர் எவ்வளோ வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா. அந்த அளவுக்கு நம்மளுடைய தலைவர் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். வித்தியாசமாக பண்ணுறாங்க ரசிகர்கள் அவருக்கு செய்யக்கூடிய ட்ரிபியூட்ஸ். ஸோ அந்த வகையில் இவர் வந்து 50 மணி நேரம் தொடர்ந்து தலைவரை பற்றி பேசி ஒரு கின்னஸ் சாதனையை வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு தகவலாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளும் வந்து ஏதாவது பண்ணலான்னு தான் தோணுது. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஐடியாவே இல்லை. என்னடா பண்ணுறது வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒரு சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆடியோ லான்ச் வரப்போகுது, மூவி வரப்போகுது, நம்ம இது பண்ணிடலாம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி கேட்கணும் இல்லையா. இன்னைக்கு நம்ம பிரபாகர் சார் கேட்டுக்கக்கூடிய கேள்வி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நான் அதை காமிக்கிறேன், தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓகேவா. படிச்சிட்டிங்களா? ஸோ இந்த கமெண்ட் தான். இந்த கமெண்ட்டில் வந்து அவருக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து துப்பறிகிறதுக்காக தலைவர் போவார். அப்படி போகும்போது இந்த ஒரு டைலாக் அந்த இடத்துல வரும். ஸோ இது என்ன படம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறது, நல்லா இருக்கும் அந்த சீன் வந்து நல்லா இருக்கும். அவருக்கு தெலுங்கு பேச தெரியாது, இருந்தால் கூட வந்து அந்த கேரக்டரில் தெலுங்கு பேச தெரியாது. ஐயோ எனக்கு தெலுங்கு பேச தெரியாது, எல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தெலுங்குல பேசி அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த படம் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த படத்தோட நேம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. இது தாண்டி வேறு ஏதாவது அப்டேட் சொல்லணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க.
வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட இந்த வெற்றி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை பாய்.